அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் செட் டு இன்ட்ரோடியூஸ் ஸ்ரீ சக்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பொதுவா இந்த விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் சொல்லுவாங்க. அந்த திட்டத்துக்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, விமென்க்கு வந்து ஃப்ரீ பஸ் டிராவல் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் பேரு தான் ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற திட்டம். சரியா? அடுத்தது, எ கிளவுட் பர்ஸ்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அ வெரி ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஆஃப் ஹவு மெனி சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ் 1 மணி நேரத்துல ஒரு ஆவரேஜா ஒரு 10 to 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால 10 சென்டிமீட்டர் ஆர் 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா, அத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது, உத்தரகாண்ட் ஃபிளாஷ் ஃப்ளட் அக்கர்ட் இன் விச் ரிவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டோட அந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிறது எந்த ரிவர்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு உத்தரகாண்டோட உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட்ல தராலி அப்படிங்கிற வில்லேஜ் தான் மோசமா அஃபெக்ட் ஆயிருக்கு. சரியா? தராலி வில்லேஜ். ஸோ எந்த ரிவர்ல இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் நடந்துச்சு அப்படின்னா, கீர் கங்கா அப்படிங்கிற இந்த ரிவர்ல. சரியா? அடுத்தது, which state has recorded 11.19% of GDP growth for the year 2024-25. ஸோ ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தான் 11 அதாவது டபுள் டிஜிட் growth ரேட் வந்து ரியல் ஜிடிபி growth வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டோட எக்கனாமிக் growth ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் இது. லாஸ்டா, the estimated number of Nilgiri Thars is as per recent survey அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசன்ட் சர்வே படி இந்த நீல்கிரி தார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸா இருக்கு. இட் இஸ் எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதோட பாப்புலேஷன் கவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பாப்புலேஷன் கவுண்ட்ல 1031 நீல்கிரி தார்ஸ் இருந்துச்சு. இப்போ அதோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகி 1303 நீல்கிரி தார்ஸ் வந்து இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.